ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து குடியரசுத் தலைவரிடம் அறிக்கை தாக்கல் செய்தது ராம்நாத் கோவிந்த் குழு. நாடாளுமன்ற, மக்களவை, மாநில சட்டப்பேரவை, நகராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்துகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து ஆய்வு செய்து விரைவில் பரிந்துரைகளை வழங்க 8 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி மத்திய அரசு அமைத்தது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உள்துறை அமைச்சர் அமித் ஷா, ராஜ்யசபா முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத், நிதி ஆயோக் முன்னாள் தலைவர் NK சிங், மக்களவை முன்னாள் பொதுச் செயலாளர் சுபாஷ் உள்ளிட்ட பலர் இடம்பெற்றுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக தங்களது பணியை தொடங்கிய உயர்மட்ட குழு ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவது குறித்து பொதுமக்களிடமிருந்து ஆலோசனை கேட்டிருந்தது. அதேபோல் அரசியல் கட்சிகளிடமும் கருத்துக்களை பெற்று நேரில் விவாதித்தது. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பித்தது. பரித்கோட் பகுதியில் பஞ்சாப் நடிகர் கரம்ஜீத் அன்மோல் நிறுத்தப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பாரதிய ஜனதா, காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகள் வேட்பாளர் பட்டியல்களை அறிவிக்க தொடங்கியுள்ளன. இந்நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் 8 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டுள்ளது. இதில் 5 அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். அதன்படி அமைச்சர்கள் குல்தீப் சிங் தலிவால் அமிர்தசரஸிலும், லால்ஜித் சிங் புல்லர் கதூர் சாஹிப்பிலும், குர்மீத் சிங் குடியன் பதின்டாவிலும், குர்மீத் சிங் பாட்டியாலாவிலும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். MP சுஷில் ரிங்கு மீண்டும் ஜலந்தர் தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளார். பதேகர் சாஹிப் தொகுதியில் குர்தீப் சிங் GPI கட்சி வேட்பாளராக ஆம் ஆத்மி நியமித்துள்ளது. பரித்கோட் தொகுதியில் பஞ்சாப் நடிகர் கரம்ஜீத் அன்மோல் நிறுத்தப்பட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை ஆகிய இருவர் மீதும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கிரிமினல் மற்றும் அவதூறு வழக்கை தொடர்ந்துள்ளார். திமுக அயலக அணி முன்னாள் நிர்வாகியான ஜாபர் சாதிக் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாபர் சாதிக் கைது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலினை தொடர்புபடுத்தி பேசியிருந்தார். இதேபோல் இந்த விவகாரம் தொடர்பாக X வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை MK ஸ்டாலினை தொடர்புபடுத்தி பேசியிருந்தார். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை ஆகிய இருவர் மீதும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கிரிமினல் மற்றும் அவதூறு வழக்கை தொடர்ந்துள்ளார். முதலமைச்சர் சார்பில் வழக்கறிஞர் தேவராஜன் சென்னை மாநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் போதைப் பொருள் தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முதலமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை இருவரும் பேசியுள்ளனர். எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரி மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் கிரிராஜ் சிங்கிற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்த கடிதத்தில் 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கடைசி வாரத்திலிருந்து திறன்சாரா தொழிலாளர்களுக்கான ஊதியம் வழங்கப்படாததால் பொறுப்பு தொகையும் 1678 கோடியாக சேர்ந்துள்ளது. டிசம்பர் 2023 முதல் பிப்ரவரி 2024 வரை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரிந்த 24.21 லட்சம் குடும்பங்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டியுள்ளது. திரட்டப்பட்ட மொத்த ஊதிய பொறுப்பு தொகையான 1678.83 கோடியை தொழிலாளர்களுக்கு உடனடியாக விடுவிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கின் தனிப்பட்ட தலையீட்டை எதிர்பார்க்கிறோம் என குறிப்பிட்டிருந்தார். பிரச்சாரத்தை தனியாக தொடங்க உள்ளதாக மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். நடிகர் மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது கட்சி போட்டியிடப் போவதாகவும் அறிவித்துள்ளார். இந்நிலையில் அதிமுகவுடன் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து சென்னையில் இன்று மன்சூர் அலிகான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். கூட்டணியில் ஒரு சீட் நாங்கள் போட்டியிட கேட்டுள்ளோம் என்றார். மேலும் ஒரு பெரிய கட்சியுடன் கூட்டணி பற்றி பேசி வருகிறோம். பேச்சுவார்த்தை நடப்பது போல் நடக்கட்டும். நான் தேர்தல் பணிகளை இன்று முதல் தனியாக தொடங்க இருக்கிறேன். சினிமாவிலும் அரசியலிலும் 40 ஆண்டு காலமாக இருக்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார்.
அவ்வளவு கேவலமாக என்ன நீங்கள்லாம் மனுஷனா, இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா? போயும் இவர் ஒரு ஆள் தான் கிடைச்சதா உனக்கு? நீ அதிமுகனா அவரோட எடப்பாடி பழனிசாமி அவர் கால் தூசிக்கு கூட நீ ஈடு இல்லை. அதனால் புரிஞ்சுக்க, உழைச்சி முன்னேறி வந்தவங்க யாராக இருக்கட்டும், இங்கே திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், நாங்கள் பங்காளி சேர்ந்த நாங்கள் பார்த்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது யார் நடத்துகிறான்னு தெரியல, தொடர்பு கொள்ள முடியல. பாஜக சார்ந்த ஒரு ஊடகம்னு நினைக்கிறேன். இருந்துட்டு போங்க. இந்த மண்ணுக்கு சம்பந்தமில்லாத ஒரு இயக்கத்தை இங்கே வேறு ஒன்றை நாங்கள் விடமாட்டோம். நீ எங்கேருந்து வந்த, உன் பாரம்பரியம் என்ன, இன்னைக்கு சிஏஏன்னு போட்டு குடியுரிமை சட்டம்னு போட்டுட்ருக்கீங்களே, உங்கள் குடியுரிமை என்ன? நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? என் பாட்டை 800 வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்கான். இந்த நாட்டு பூர்வ குடிகள் நாங்கள், இஸ்லாமியர்னு சொல்லலை, தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்துகள், இப்படி எத்தனை மக்கள். அதாவது இந்த இடையிலே ஒரு தொலைக்காட்சியில் பார்க்குறேன், சத்தியம்னு நினைக்கிறேன், விளம்பரம் அதிகமாக அதில் தான் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வருது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.